வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. வீட்டுக்கு போன டைம் எவ்வளோ கிடைக்கும் தெரியல, அதனால தான் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிடலான்னு. நிக்கானில் D850 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா நேற்றுக்கு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. D850 கேமராவை பற்றின ஒரே ஒரு ஸ்பெக் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 8K ரெசல்யூஷனில் டைம் லாப்ஸ் எடுக்க முடியும். ஸோ 8K ரெசல்யூஷனில் டைம் லாப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா 7640 பிக்சலாவது தேவைப்படும் லாங் எட்ஜில். ஸோ 7640 பிக்சலில் அதை வச்சு சின்னதாக ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமே. ஃபுல் சென்சர் ரீட் அவுட்னு வச்சாலும் கூட 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சென்சரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 3:2. ஸோ 3:2க்கு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சின்னதாக ஒரு ஜாமெட்ரி வச்சு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 42லேருந்து 45 மெகா பிக்சல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த கேமராவில். ஸோ அது ஒரு அட்டகாசமான விஷயம். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நிஜமாக சூப்பராக இருக்கும். அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கும் சூப்பராக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த கேமரா எந்த அளவுக்கு பயன்படும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃபோட்டோ 80 MBன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ஏன்னா 42 மெகா பிக்சல் சென்சார் அப்படின்னா நிச்சயமாக 80 MBயாவது இருக்கும். 80 MBக்கு ஒரு ஃபோட்டோ அப்படின்னா 10 ஃப்ரேம் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு எடுக்குதுன்னு வச்சு, 10 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு எடுக்குது அப்படின்னா 800 MB. ஒரு 5 செகண்டுக்கு கேமராவை அழுத்தி பிடிச்சாலும் கூட கிட்டத்தட்ட 2.5 GB 3 GB கிட்ட போயிடும். 2.5 GBக்கு வந்து கேமராவில் பஃபர் ஸ்பேஸ் வச்சிருப்பானா? கேமராவில் பஃபர் ஸ்பேஸ் இருந்தாலும் அது ரீட் அவுட் டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது வந்து நிச்சயமாக SD கார்டில் அவ்வளோ வேகமாக எழுத முடியாது. அதுக்கு வந்து XQD கார்டாவது கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும். நிக்கான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அது. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு என்னமோ இது ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தோணலை. அதுக்கு தான் D5 எல்லாம் இருக்குது. ஆனால் D850 கண்டிப்பாக லேண்ட்ஸ்கேப்புக்கு நல்லா எய்ம் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அட்வான்ஸ் டெக்னாலஜி எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரில. நிக்கானில் வந்து ஒரு டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேனனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சென்சர் வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சில ரூமர் சைட்ஸில் படித்தேன். அது இந்த கேமராவில் வச்சுருப்பாங்களா அப்படின்னா 99.9% இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனிவே இப்போதைக்கு D850 பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இது வந்ததும் நிஜமாக ஒரு நல்ல கேம் சேஞ்சராக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். நிக்கான் D810 வந்து ரொம்ப அருமையான கேமரா. அது வந்து 3 வருஷம் ஆச்சு. கரெக்டான டைம் தான் இப்போ அதுக்கான அடுத்த கேமரா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. கரெக்டான டைமில் D810க்கு அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். D850 நிஜமாகவே நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். ஸோ விலைன்னு வச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு $3500 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமரா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு இது ஒரு குட்டி வீடியோ தான். அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.